வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கிறிஸ்பி சோயா பால்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு ஸ்டார்டராக இருக்கும், ஈவினிங் ஸ்நாக்காக கூட இருக்கும். இப்போலாம் பசங்க வீட்டில் இருக்காங்க, நல்ல ஹெல்த்தியானது பண்ணி கொடுக்கலாம். இதில் நல்ல ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. எப்போவுமே நிறைய ரெசிபி நான் போட்டிருக்கேன் சோயா வச்சு. நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. சிக்கன்லாம் நம்மளுக்கு கிடைக்கலனா இதில் உள்ள ப்ரோட்டீனே நம்மளுக்கு போதுமான அளவு இருக்கும். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் கொடுங்க. இது ஒரு ட்ரை டைப்பாக தான் இருக்கும். ஸ்டார்டராக நம்ம சாப்பிட்லாம். வெஜிடபிள் புலாவ், ஜீரா ரைஸ், இதோட நம்ம ரைத்தா வச்சு இதையும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். நான் 100 கிராம் சோயா சங்க் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு உப்பு லெமன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அந்த தண்ணியை நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 தண்ணி நல்லா கழுவிட்டு நல்லா அந்த தண்ணியை வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 100 கிராமுக்கு 2 முட்டை, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகு தூள், ஒரு 2 பெரிய பூண்டு எடுத்து நான் வந்து கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, கார்ன்ஃப்ளோர் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ், 2 தக்காளி எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய ஆனியன் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க ஃபஸ்ட்டில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம வந்து சோயா சங்கை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையை அடித்து சேர்த்துக்கலாம். ரெண்டு முட்டையை சேர்த்துருக்கோம். நம்ம சில்லி பவுடர் எடுத்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சோயா சங்கை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதை வந்து கலந்து விட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை வந்து நல்லா அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த சோயா சங்கில் படும்படி நம்ம வந்து மேரினேட் பண்ணி மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த கார்ன்ஃப்ளோர் அந்த மசாலாக்கள்லாம் போட்டு முட்டைலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்ருக்கோம். இதை ஒரு மூடி ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் நீங்கள் உள்ளே வச்சுக்கிங்கன்னா நல்லா ஊறும், நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு காரம்லாம் அதில் பிடிச்சிருக்கும். இதை ஒரு மூடி ஒரு 10 மினிட்ஸ் நான் இப்போ வச்சிடுறேன். அதுக்கும் நம்ம அதை பொரிக்கலாம். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு, எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி திருப்பி ஒருக்கா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே உள்ள அந்த இதெல்லாம் கீழே வந்து படிஞ்சிடாதபடி எல்லாம் நல்லா கோட் ஆகும்படி நல்லா திருப்பி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் ஹீட் ஆனோடனே இதை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பால் மாதிரி உப்பிண்டு வரும். ஃப்ளேமை வந்து நம்ம மீடியமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக அட் டைமில் நிறைய போட வேண்டாம். மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு நம்ம வந்து அதை வறுத்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா அப்படி பரட்டி போட்டு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளோர் எக்கு அதில் சேர்த்துக்கணும். ஸோ வந்து நல்ல கிறிஸ்பியாக தான் அது வரும். இந்த பாருங்க நல்ல பால் மாதிரி நம்மளுக்கு உப்பி பந்து மாதிரி பாருங்க இந்த மாதிரி வருது. இன்னும் கொஞ்சம் அது கிறிஸ்பியாக ஆகட்டும். அவுட்டர் லேயர் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இந்த அளவுக்கு நம்ம 2 சைடும் நல்லா மாற்றி போட்டு கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிக்கிட்டு இந்த மாதிரி சில சதைகள் நல்ல கிறிஸ்பியாக நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். எண்ணெய் நிறைய குடிக்கவே இல்லை. நம்ம ஊற்றின எண்ணெயில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் கம்மியாக இருக்குது. மீதியெல்லாம் அப்படியே இருந்துச்சு. இந்த அளவு வறுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு இன்னொரு பேனை நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். நான் அதே எண்ணெயில் உள்ள மீதி கொஞ்சமாக நான் எடுத்து ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு 2 பூண்டு எடுத்து கட் பண்ணி நல்லா சாப்பரில் வச்சு சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த எண்ணெயில். அப்போ தான் அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனால் அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயில் அந்த வாசனைலாம் கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப கிரேவியாக இருக்காது, நம்ம வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். இது வெறுமை பொரிச்ச உடனே நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் பசங்க ஒரு காவாசி எடுத்து சாப்பிட்டாங்க. நான் அது வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன், அவருக்கு எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குது. சும்மா பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை கூட இந்த ஸ்டெப் பண்ணாமல் அந்த நம்ம பொரிச்சு எடுத்து வரைக்கும் கூட நம்ம கொடுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாதம், சப்பாத்தி, புலாவ் அந்த மாதிரி பண்ணும்போது இது ஒரு சைடாக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இது லைட்டாக ஒரு கிரேவி மாதிரி நான் பண்ணுறேன். பட் ட்ரை கிரேவி தான். இந்த ஆனியன் வேகிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறைய வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, பார்த்து போட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக ஃப்ரை ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, டிரான்ஸ்பரண்ட் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த அளவு டிரான்ஸ்பரண்டாக அந்த ஆனியன் ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நான் வந்து டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அதை சாப் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் பியூரியாக கூட ஊற்றிக்கலாம். இதை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா சில்லி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. இதை கலந்து வச்சுக்கலாம். நல்லா அந்த டொமேட்டோடைய ரா ஃப்ளேவர் போக வரைக்கும் அதை வந்து நம்ம மூடி வச்சு அதை குக் பண்ணுவோம். தண்ணி எதுவும் நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டாம். இந்த ரா ஃப்ளேவர் போக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து அந்த நம்ம வந்து டொமேட்டோவை ஆட் பண்ணி அதை பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வந்து அதை கலந்து இருந்தோம். 3-4 மினிட்ஸ் ஆகிருக்கு. அந்த பச்சை வாசனை போய் அந்த டொமேட்டோலாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சமாக நான் அது வந்து தேவையான பொருட்களில் காமிக்கலை, பட் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். லைட்டாக ஒரு புளிப்பு இனிப்பு சுவையோடு இருக்கும், அதனால் இதை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த சாஸும் நான் ஆட் பண்ணலை. அவ்வளோதான். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற அந்த சோயா சங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருவாங்க. அந்த கிரேவியெல்லாம் அதில் படும்படி நல்லா கலந்து விட்டுருங்க. நான் சொன்னேன்ல இது கொஞ்சம் ட்ரை தான், நல்லா இருக்கும், பட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 1 மினிட் நல்லா அதை வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதனுடைய மசாலாலாம் அந்த சங்கில் வந்து நல்லா கலந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், பவுலுக்கு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவு நமக்கு நல்லா ட்ரையாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்மளுக்கு எண்ணெயே அது குடிக்கலை. இதோட பூண்டு, இஞ்சி, வெங்காயம் எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கு, வளர்கிற பிள்ளைங்களுக்கு தேவையானது தான். சோயா சங்கில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இப்பொழுது சுவையான கிறிஸ்பி சோயா பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.